இந்த குளிர்லையுமே 3 வயசான தாத்தா ஜாகிங் போயிட்டுருக்காங்க. பார்க்குறீங்களா? அதை வந்து இந்த ஃபாகில் இந்த பார்க் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு நிமிஷம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகர்கோயில் பூனே இன் லண்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பார்க் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். இந்த பார்க் வந்து சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும், வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி நான் அதிசயமாக காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். அதிசயத்துக்கு மேலே அதிசயமாக வந்து ஜன்னலை திறந்து பார்த்தா ஃபுல்லாக வெள்ளையாக இருந்து ஒரு 4-5 மணிக்கு பார்த்தப்போ ஒன்றும் தெரியலை. கொஞ்சம் விடியற ஆரம்பிக்கிற டைமில் ஒரு 7-8 மணி டைமில் வந்து பார்த்தப்போ வந்து நல்லா வெள்ளையாக இருந்தது. ஒன்றுமே புரியலை, நம்ம கனவுல தான் இருக்கோமா இல்லை மேகம் கீழே வந்துருச்சா, மேகமூட்டம் கீழே வந்துருச்சா, ஒன்றுமே புரியலை ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா தான் அந்த ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. மொத்தமாக இப்படி தான் ஐஸ் கட்டி மாதிரி கீழே எல்லாம் கிடைக்குது மக்களே. இந்த ரோடு கூட பார்த்திங்கன்னா ரோட்லெல்லாம் நம்ம வந்து நடக்கிறதுக்கே வழுக்குது. ஐஸ் எல்லாம் கீழே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கிடக்குது ரோடு எல்லாமே. நார்மலாக இந்த மாதிரி பனிமூட்டமான இடத்த பார்க்கணுன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு தான் போவோம் நம்ம ஊரில், இல்லைனா டெல்லி இந்த ஏரியாலலாம் இந்த மாதிரி இருக்கும். லண்டனில் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். சரி, போன தடவை ஸ்னோஃபால் ஆனதை தான் நம்ம பகலில் பார்க்க முடியலை. அதுக்குள்ளே ஸ்னோ எல்லாமே கரைஞ்சி போயிட்டு இதுவும் டக்குன்னு போயிடும் அப்படின்னு நினச்சி தான் உடனே யூடியூப்பில் வந்து லைவ் வந்தேன். லைவ் வந்துட்டு அதுக்கப்புறமே வந்து வெளியே வந்து பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. சரி, நம்ம பார்க்குக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி பார்க்குக்குள்ளே எல்லாம் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பார்க்குக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் போனேன். 3 வயசான தாத்தா ஜாகிங் போயிட்டுருக்காங்க. பார்க்குறீங்களா? என்ன ஒரு மோட்டிவேஷன் பாருங்க, இவங்கள மாதிரி தான் இருக்கணும் இருந்தா. என்ன குளிரோ மழையோ வெயிலோ என்ன வெதராக இருந்தாலும் இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து ஜாகிங் போகிறத மட்டும் விட மாட்டாங்க. எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து இவங்களோட ரத்தத்துலேயே ஊறி போயிருக்கு. சில நேரத்தில் நம்மளும் இந்த மோட்டிவேஷனெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே புல்லில் இந்த மரத்தில் எல்லாத்துலேயுமே ஐஸ் படிஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரீசரில் திங்ஸ் எல்லாம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. ஒரு கீரை கட்டை தூக்கி ஃப்ரீசரில் வச்சா எப்படி இருக்குது அந்த மாதிரியே இருக்குது. பிளாக்பெர்ரி எல்லாம் இதெல்லாமே வந்து நான் பிளாக்பெர்ரி வீடியோ போட்டிருப்பேன். பிளாக்பெர்ரி செடியெல்லாம் நின்றுச்சு, செடியெல்லாம் எப்படி உறைஞ்சி போய் நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த பார்க்கோட லுக்கே வந்து மாறிட்டு மக்களே. ஃபுல்லாக இந்த பனி வந்து அப்படியே படிஞ்சிருக்கிறதுனால பனி மூட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. எப்போவுமே வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, எப்போவுமே வந்து பனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, எப்போவுமே குளிர்ந்தாலும் நல்லா இருக்காது. அது எப்போவாவது ஒரு நாள் இந்த மாதிரி பனிமூட்டமாக இருந்தால் அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த லொக்கேஷனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்துல எல்லாம் இலை இல்லைன்னா கூட அழகாக தான் இருக்குது. வெளியே வரணும்னா 3 லேயர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வெளியே வரணும். தெர்மல் ட்ரெஸ்ஸு, தெர்மல் பேண்ட்டு ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான். இந்த தொப்பி கூட தெர்மல் தொப்பி தான். கோல்டை வந்து தாக்கு பிடிக்குது. ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னா ஒரு அழகு, இந்த மாதிரி பனி மூடி இருந்தால் கூட அது இன்னொரு வகையான அழகு தான். ஸ்விங்கு போகணுமா? அப்போ வாங்க.
பார்க்குக்கு போவோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா. நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் என் பிள்ளை வெளியே கூட வந்தா. அவளை சமாளித்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரதே பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பார்க்கில் வந்து ஒரு குட்டி ஆறு மாதிரி இருக்குது. நான் இதில் இதுவரை ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்ததில்ல. நம்ம ஊர்லலாம் ஆறுலாம் இருந்துச்சுன்னா அதில் குளிக்கலாம் செய்யலாம். இந்த ஆற்றுலலாம் குளிக்கவே முடியாது. எனக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்னோ வரணுன்னா மைனஸில் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா வந்துடும்ன்ட்டு. இது வந்து -4 -6 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்னோவாக மாறல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டவினாவோட ப்ளே ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏதோ புகை மூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது. அது வந்து பார்க்கில் உள்ள வாத்து எல்லாமே அங்கே இருக்குது மக்களே. டவினாக்கு ப்ளே ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பார்க்கில் எது எங்கே இருக்கோ ஒரு இடம் மட்டும் என் பிள்ளை கரெக்டாக தெரியும். அந்த ப்ளே ஏரியா. அந்த ப்ளே ஏரியாவில் தான் ஊஞ்சல், பிள்ளைங்களுக்கான விளையாட்டு இதெல்லாமே நிறைய அதில் இருக்கும். அதனால் அது கரெக்டாக தெரியும். இந்த வாத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளை கணத்தும் பயந்து ஓடுது. இந்த பார்க்கிலலாம் மொத்த வாத்தம் அதில் தான் நிற்கிது போல். சூரியன் இப்போ தான் மெல்ல எட்டி பார்க்குறார். ஆனாலும் இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 டிகிரி கிட்டே இருக்குது மக்களே. என் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி உலர ஆரம்பிச்சு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நம்ம வந்து நாக்கு எப்படி ஒரு மாதிரி இதுவாகும், ரோல் ஆகும். அந்த மாதிரி ரோல் ஆகுது பேசுகிறதே. சரியாக பேசவே முடியல. இது இந்த பார்க்லேயே இருக்கிற பெரிய குளம். இந்த பனிமூட்டத்தில் வந்து டெம்பரேச்சர் குறவானதில் அது அப்படியே உறைஞ்சி போய் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் காலை வச்சு கூட தட்டி பார்த்தேன், உடையலை. ரொம்ப எடுத்து தட்டினா தட்டலாம். எப்படி இருக்குது பாருங்கள். என் பிள்ளை வந்து நான் அவ்வளோ ஒத்தைக்கு விட்டுட்டு வந்துட்டேன்ட்டு அங்கேருந்து கத்திகிட்டு இருக்கா. அவளை அந்த தண்ணியில் வந்து கல்லெறிய விடலை, அந்த கம்பு வச்சு தட்டி பார்க்க விடலைன்னு கத்திகிட்டு இருந்தா. அடுத்து 2வது ரவுண்டாக திரும்ப சுற்றி போய் பார்த்தோம். அந்த வந்து அந்த தண்ணியில் தூக்கி போடணுமா. போட்டால் வந்து அது வலிக்கிட்டு போவோம். நான் போட்டேன். அதே மாதிரி மேடத்துக்கும் போடணுமா. இந்த தொழில் தண்ணி கூட எப்படி கிடக்குன்னு பாருங்க. அதுவுமே உறைஞ்சி போய் தான் இருக்குது. தூக்கி போடு. கல்லை தூக்கி நான் இப்போ எறிகிறேன் பாருங்க. அங்கே கொஞ்சம் பேர் வந்து உள்ளே இறங்கி நடக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் இல்லை. ஸ்கேட்டிங்கே பண்ணலாம் போல இருக்கு இதுல. எப்படி குளத்துல நம்ம கல்லெறிஞ்சு விளையாடுவோமோ அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டியை வந்து உடைச்சி இந்த இதுக்கு மேலே எரிஞ்சிருக்காங்க. அது வலிக்கிட்டு போயிருக்கு, உள்ள விழலை. ஏன்னா வந்து எல்லா இடமே உறைஞ்சி போயிருக்கு. நம்ம ஊர் மாதிரி இந்த குளத்துலலாம் நம்ம இறங்கி குளிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வாத்து, அதுக்கப்புறம் மீன், பறவைங்க, அதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் தான் இதை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. தண்ணி எவ்வளவுத்துக்கு சுத்தமாலாம் இருக்கும்னு தெரியாது. இந்த இடமே பார்த்தா அந்த ஹாரி பாட்டர், நார்னியா படத்துல
படத்துலலாம் வர மாதிரி அந்த லொக்கேஷன் மாறிடுச்சு. அங்கே கொஞ்சம் பிள்ளைங்க வந்து அந்த தண்ணியில் ஸ்கேட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. டவினா அதை பார்த்து விளையாடணும்னு சொன்னால் அதில் ஒரு பிள்ளை வலிக்கு வேற விழுந்துச்சு. வலிக்கு ஏதாவது விழுந்தான்னா அதையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் இவ்வளோ போகாதன்னு சொன்னேன். கொஞ்சம் கோவப்பட்டு இருந்தா. நம்ம இந்த ப்ளே ஏரியா கிட்ட வந்து பனிமூட்டமாக இருந்தப்போ அவ்வளோ வாத்தையும் பார்த்துருப்போம். இப்போ பனிமூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. எல்லா வாத்தும் வந்து தண்ணிக்கு திரும்பி இருக்குது. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவங்க வந்து அதுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் வந்து அதுக்கு வந்து நீந்த முடியலை. இந்த -4 டிகிரி 5 டிகிரி குளிர்லேயும் வந்து இந்த வாத்தெல்லாம் எப்படி தான் தாங்குதுன்னு தெரியாது. இன்னொரு ஜீவன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இந்த தண்ணிக்கு அடியில் இருக்க மீன் அது உயிரோட இருக்குமா இல்லையான்னே நமக்கு தெரியாது. கிளியராக இருக்குது பாருங்க. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. பனிமூட்டமாக இருந்தது எல்லாமே போயிட்டு இப்போ நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாகர்கோவில் போனி இங்கிலாந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்கா. பாய்.